நான் வந்து விவசாய அவதாரம் எடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்கேன் சென்டரில் வேலை பார்க்குறேன் 13 வருடமாக, 2010லேருந்து 2023 வரை. அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்டு லைஃப் எனக்கு பிடிக்கல, என்னன்னு தெரியல. நிறைய புத்தகங்களை வாய்ச்சதுனால ஒரே பேட்டர்ன் பிடிக்கல. நம்ம அப்போவே பெனாசிர் புட்டோ, நெல்சன் மண்டேலா, சேக்குவாரா, இப்படி ஏகப்பட்ட புத்தகங்களை வாய்ச்சதுனால இந்த பேட்டர்ன் லைஃபே பிடிக்கல. என்னடா காலையில் எந்திரிக்கிறோம், வர்றோம், ஆஃபீஸ் போகிறோம், திரும்ப வர்றோம், நைட் வர்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம். ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இல்லை மாதிரி இருந்தது. ஒரே பேட்டர்ன், ஒரே லைஃப். இதை விட்டு வெளியில் வரணும்னு நான் 2010 சேர்ந்தேன். 2011 முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும்னு. அது 13 வருஷம் நான் என்னைய தயார்படுத்த வேண்டியதாயிடுச்சு. பணம், பொருளாதாரம். அப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னென்னா, 2010லேருந்து நமக்கு ஸ்கேன் சென்டர் தானே, நிறைய நோயாளிகள் வருவாங்க. அவங்க கூட பேசுறது, அவங்களுடைய நிறைய வருத்தமானதெல்லாம் என்னை ரொம்ப பாதிச்சுது. என்னடா பணம் ஒன்றும் பெருசு இல்லை போலையே, ஆரோக்கியமாக இருக்கணும் போலையே. ஒருத்தரெல்லாம் ஆடி காரில் வருவார். ஆடி காரில் வந்துட்டு அவர் எல்லா ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சங்கட்டமாக போவார். சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. நிறைய பேர் வருவாங்க. இதுல முக்காவாசி என்னன்னா கேன்சர் தான் அதிகமா இருக்கும்.